மதுரை திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு இரண்டாவது நாளாக மலை மீது ஏற முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், விவரங்களை பதிவு பண்ணு. வணக்கம் அபரகம். கார்த்திகை திருவிழா கொண்டாட தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த அந்த கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நேற்றைய தினமே அதாவது ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக நேற்று இரவு போராட்டம் நடைபெற்ற நிலையில் காவல்துறையினருக்கும் அவருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தள்ளுமுள்ளி கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இந்த நிலையில் இது தொடர்பாக பொது சொத்தை சேதப்படுத்திய நபர்கள் அதாவது தொடர்ந்து அவர்கள் மீது 15 நபர்கள் மீது 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்பாக தொடர்ந்து இன்றைய தினமும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து இந்த நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்ட அந்த நடைமுறைகளை ஏன் நடைமுறைப்படுத்த தவறியது என்ற காவல்துறையினர் தெரிவித்த நீதிபதிகள் நீதிமன்றம் வகுத்துள்ள அந்த நடைமுறைகளை உடனடியாக அமல்படுத்த கூறியும் தொடர்ந்து இன்றைய தினம் அது குறித்து 10:30 மணிக்குள் அது பதில் தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து அது குறித்து பாஜகவினர் தொடர்ந்து திருப்பரங்குன்ற பகுதியில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நேற்றைய தினம் போலவே இன்றைய தினம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சம்பவ இடத்துக்கு வந்த நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டார். தற்போது நயினா நாகேந்திரன் உட்பட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர் வாகனம் மூலமாக அருகில் இருக்கும் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். இது இருந்த போதிலும் தற்போது தொடர்ந்து அந்த கார்த்திகை திருவிழாவின் அந்த விதிக்கப்பட்ட அந்த நடைமுறைகளை நீதிமன்றம் தெரிவித்த அந்த நடைமுறைகளை அமல்படுத்துவதை ஏன் தாமதப்படுத்துகிறது என கூறி அப்பகுதியில் ஒரு சில அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அபரகம்.